இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கார்ல வந்து கிளம்பிட்டேன். உட்கார்ந்தா இந்த பூ இந்த பாத்தீங்கன்னா நான் வந்து ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல்ஸ். சோ இன்னைக்கு ஒரு நீயே சொல்லிடடி எங்க வீடியோ தான். சோ காஸ்டியூம் பார்க்கலாமா, எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க போறேன், என்ன பண்ண போறேன். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க பாருங்க மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பண்ணட்டும், நம்ம பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. ரெடியாவும் ரெடியாவும் என்ன வீடியோ இதுன்றத போக போக நீங்களே பாப்பீங்க. ஸோ ரெடியாக சொல்லியிருக்கேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஸோ சொல்லிடலாமா எதுக்காக ரெடியாக இருக்கும்னா 200K செலிப்ரேஷன் அதுக்காக. சோ ஜஸ்ட் இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல. சோ நான் தான் கிளம்ப சொல்லியிருக்காங்க, நம்ம கிளம்பலான்ட்டு கிளம்புறோம். சோ இது ஒரு கேக் கட்டிங்கோட முடிஞ்சுக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இல்ல எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட்டுகள் இருக்குமானும் எனக்கு தெரியல. இருக்காது தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒருபட்ட கிஃப்ட் இருக்கு. எங்க நாங்க வந்து இது பண்ண போறோம் அப்படின்ட்டு வந்து நாங்க இவ்வளோ லெவலுக்கு வருவோம்னு நினைச்சு கூட பாக்கல. ஸோ எங்களோட எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி 200K ஃபேமிலி எல்லாருக்குமே. சரி ஓகே, வ்ளாக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாமளும் ரெடி ஆயாச்சு. நாம எப்படி இருக்கோம், நல்லா இருக்கனா? 2 பேருமே நாங்க நல்லா இருக்குமா? ட்ரெஸ் மேட்ச் ஆயிடுச்சுடி இப்ப வீடியோல பார்த்தா. எப்படி இருக்கு அப்படின்ட்டு எங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றோம். வெயிட் பண்ணி பாருங்க. அவங்க பாத்தீங்களா ரெடி ஆயிட்டாங்க. இதோ அங்க இருக்கு பாரு. இங்க பாத்தீங்களா சாப்பாடு ஆர்காட் பிரியாணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சமைக்கல காலைல இருந்து, சாப்பிடுவோம் இந்த காலைல இருந்து. அதனால இன்னைக்கு வந்து சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. இவங்க தான் வந்து வெளில போறோம்ல, அதனால செய்யாத நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பத்தாவதுக்கு இன்னைக்கு வேற எங்க கோயிலாண்டுலாம் கடா வெட்டி பிரியாணி தான். ஆனா நாங்க போல, சரி நம்ம வீட்லயே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 1,250 ரூபா வாங்கிட்டு வந்து 2 பார்சல் இருக்கு. சரி ஓகே சாப்பிடலாம் வா, பசிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. லெக் பீஸ் பிரியாணி பாத்தீங்களா எப்படி இருக்கு? சரி சாப்பிடு. கிளம்புன்னு சொன்ன உடனே எங்க போறோம்லாம் கேட்கல, கிளம்பிட்டாங்க. இப்படி யாராவது இருப்பாங்களா? சோறுனா எங்க வேணா கிளம்பிடுவியே நீ அப்படின்ற. உனக்கு வேற வா 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 கூட்டிட்டு போய் எங்க தள்ளி விட்டு வந்துடுறேன். இன்னைக்கு ஒரு கேக் வெட்டுவோம், 100 கேக் எப்படி வெட்டணும் அந்த மாதிரி. அதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமா உனக்கு? அப்படி அது எந்த இடத்துல வெட்டுவோன்றது தான் ஹைலைட்டு. வா வெயிட் பண்ணி பாரு, உன்னை எங்க கூட்டி போய் எங்க வெட்ட வைக்கிறான்னு மட்டும் பாரு. சரி ஓகே சாப்பிட்டு வந்துரும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கார்ல வந்து கிளம்பிட்டேன், உட்கார்ந்தாச்சு. சோ எங்க போறோம் அப்படின்றது இன்னும் தெரியல. சோ போக 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 பார்க்கலாமா? அவளுக்கே தெரியல வேற, பாவம் உட்கார வச்சுட்டேன். வெயிட் பண்ணி வான்னு சொல்லிட்டேன். பாப்போம் நம்ம எங்க கூட்டிட்டு போறோன்னு. ஓகே எங்கன்னு தெரியல, எங்கேயோ போயிருக்காங்க. பார்க்கலாம். இந்த பூ இந்த வச்சுக்கோ. இப்போ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். சரி பூலாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. பின்னு தரேன், பூ இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குமா. ஸோ அதனால தான் வாங்கி வச்சுக்கிட்டு வா. அப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு. ஸோ அவங்களுக்கும் தெரில எனக்கும் தெரில. போய் பார்ப்போம். இதான் வச்சுக்கோ. ஓகே வைக்கலாம். போயிட்டு இருக்கோம். என்ன இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காம
தான் இருக்கும்னு தெரியல, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறாங்களா இல்லை நான் அவங்களுக்கு பண்ண போறேன்னு தான் தெரியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எங்கே போகிறோன்னு தான் தெரில. எங்கே போய்கிட்டு இருக்கோம்? போய்கிட்டே இருக்கோம் நாங்கள். ஓகேவா, நாங்கள் இப்போ போயிட்டு காமிக்கிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. என்னவா இருக்கும்னு தெரியலையா, வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அப்போதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் வந்து அவங்களுக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது, ரெடியாகி வான்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி ஷாக் ஆவாங்கலாம் எனக்கு தெரியல. நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அதில். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னால் முடிஞ்சது தான், நான் வந்து இது வந்து என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் அவளுக்காக. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னவா இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா இதுக்கெலாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இது ரொம்ப பெருசு தான். 200Kனா இது வந்து எனக்கு ரொம்ப பெருசுன்னே சொல்லலாம். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன்னும் போது இதை நாங்கள் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ பண்ணுவோம், அப்போ தான் நாங்கள் மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக வர முடியும் இல்லையா. ஸோ அதுக்காகவே மெயினாக நம்ம ஃபேமிலிக்காக மெயின் காரணமே அதான். அவங்களால தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னே சொல்லலாம். ஸோ ஓகே, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. அவங்க வந்து காருக்குள்ளே தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நான் கூட்டிகிட்டு வரணும், இருந்தாலும் சரி நம்ம பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கூட்டிகிட்டு வரேன் அவங்கள. ஓகே, எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவளை மேலே கூட்டிகிட்டு போகிறேன் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ அவங்க வந்து கூட்டிகிட்டு வரணும். அவங்க கீழே நிற்கிறாங்க, நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். ஓகேவா, எப்படி இருக்க போகுது, இதை எப்படி ஷாக்காக போகணும்னு தெரில, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, வெயிட் பண்ணி இங்கே இருந்து கூட்டிகிட்டு லாகு காசு எடுத்துக்கோங்க. எனக்கு வெற்றிகரமாக முடிச்சு அப்படியே சரி உட்காந்து போட்டோ எடுத்துக்கிறீங்களா? கவர் எடுத்துறோம். நீ போடுப்பா, வெறும் இருக்கலாமா? நல்லா போட்டுக்கலாம். போட்டுக்க வேணாம், நீயும் போட்டுக்கோ.
நீங்க அவங்களுக்கு அந்த கிரவுண்ட் போட்டு வர்றீங்களா? ஓகே வீடியோ I can hear the demons call when they do what they do. And now I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through, I just gotta get through. Cause I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. Sometimes I feel like all is lost, but I know it's not true. I wanna put up all my walls cause I'm not in the mood. But then I cut myself off from the rest of the room. I know that I can heal it all if you're patient and slow. It can all be perfect. This society is really trying me. Ain't no hide and seek, I hide me. My own anxiety, I need my space, I need my privacy. I need some silence, please. You're all too loud, you don't speak quietly. Opinions violently thrown across every surface. It makes me nervous. Is the world honestly burning? That's all I'm learning. Only we can make a turn and start reversing. All I got is my own words, because I'm what I'm
அவங்க தான் எடுக்கிறாங்க. அங்கேருந்து 2 பேர் ஃபோட்டோஸ் ஒன்றா சேர்ந்து பார்க்குறீங்களா? ரெண்டு பேரும் ஒரே பக்கத்தில். ரொம்ப பிடிச்சிருச்சு. பத்தலையோ உட்காந்துக்கிறீங்களா? தலையில சொல்லி நீங்கள் அப்படின்னா ஒன்று கை கீழே வைக்கிறீங்க. நீங்கள் கை கொடுங்க, கை கொடுங்க. அப்படி காமிச்சு கண்டிப்பாக லைட்டாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு இவரை கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்களா, குட்டி குட்டி ஃபோட்டோ. வெல்கம் மை கார். எப்படி இருக்கு எங்க கார்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அவனோட ஃபோட்டோ பாருங்க, பெருசா அழகா இருக்கு. இவனுக்கே தெரியாம நான் அவர்கிட்ட கொடுத்துருந்தேன், இது எப்படியா போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் வந்து 200 கேக்கு கொடுத்த கிஃப்ட் இவன் தான். ஸோ ஏன் இவனை கொடுத்தனா வச்சுக்கோயேன், ஆல்ரெடி நாங்கள் வந்து டாமி வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து வீட்டில் பேசிக்கலாம். ஓகேவா? அது ஏன் எதுக்கு அப்படின்னு இவனை வாங்குறதுக்கு நான் ஒரு கார்டு பட்டேன் காய்ஸ். எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை வாங்கினாங்க. ஆனால் இவன் வந்து இவர் வந்து 40 நாள் தான் ஆகுது. ஸோ வந்து இது வந்து நான் வந்து ஒருத்தவங்க ஜூன் 8க்கு ஒரு வீட்டில் வந்து குழந்தையா பிறந்துருந்துச்சு, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏமா ஏன் பசிக்குதா? வீட்டுக்கு போய் சொல்லி தரோம். அழகா இருக்கானான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இவன் கூட தான் நம்ம டிராவல்லாம் பண்ண போறோம். இவர் எங்க கூட வரப்போறாரு. இதுக்கப்புறம் டிராவலிங்ல இவன் கூட தான் என் கூட வரப்போறாரு. இவருக்கு நான் நேம் வச்சிருக்கேன். இன்னும் நேம் வைக்கிறத ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸோ செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சா சர்ப்ரைஸ்? யாரும் நான் நினைச்சே பார்க்கல. இது ஏதோ குட்டி பர்த்டே கூட நான் இந்த மாதிரி எங்களுக்கு சத்தியமாவே எனக்கு நல்லா தான் ஏதோ 200 கேக் பண்ண மாதிரி தெரியல, ஏதோ பட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஃபீலாவே தான் இருந்துச்சு எங்க 2 பேர்த்துக்குமே. அவளை கண்ணை கட்டி கூட்டிட்டு போறது ஏதோ எனக்குலாம் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு நானுமே அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், எதிர்பார்க்கல. ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணுங்கண்ணா, கொஞ்சம் சொன்னதோட கொஞ்சம் பெஸ்டா இருக்கணும்னா அவளுக்கு அப்படின்னு சொன்னா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே நல்லா பண்ணிருந்தாரு. கம்மிங் ஜூன்ல ரீல்ஸ் எல்லாமே வரும் பாருங்க. பண்ணும் இல்லையா, எடிட் பண்ணி தரமா விடுவோம். ஸோ வந்து 200K நான் வந்து நாங்க எடுப்போம் அப்படின்லாம் நினைச்சு கூட பார்க்கல. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல விஷ் பண்ணிக்கிட்டே. ஸோ நாங்க வந்து 200K அடிப்போம்லாம் நினைச்சு பார்க்கல. அத மாதிரி வந்து எல்லாரும் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன எதுவும் பண்ணலையா, ஏன்க்கா பண்ணல, பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் எங்களுக்கு சொல்லி விஷ் பண்ணியிருந்தீங்க. வேற இன்னும் மேல வரலன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ. நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நாங்க வந்திருக்க மாட்டோம். இத மாதிரி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும் எப்பயுமே. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே. இன்னும் நாங்க இது 200Kலாம் வந்து என்னடா இது இவ்வளவு கம்மி தான், இதுக்கெல்லாம் எப்படி பண்றீங்க அப்படின்லாம் நினைப்பீங்க. ஸோ எங்களை அது ரொம்ப பெருசுன்னே நாங்க சொல்லலாம். 200Kன்றது எங்களுக்கு பெருசுதான். ஏன்னா நாங்களாம் எங்க தெரியுமா இருந்தோம், 30,000 என்னமோ கம்மியில இருந்தோம். எங்களை தெரிஞ்சு அவ்வளோ கம்மி. அப்போ இருந்து நாங்க வந்து கஷ்டப்பட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, வீடியோ எப்படி போகணும்னு தெரியல.
எந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் எந்த மாதிரி கொடுக்கணும்னு தெரியல, எதுவுமே தெரியாம இருந்தோம் நாங்க. இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பா அது வந்து சப்போர்ட்லாம் நீங்க தான் பண்ணணும். ஓகே பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் வந்து உங்களுக்காக நல்ல நல்ல கண்டென்ட்லாம் போடுவோம். எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? எங்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே மறுபடியும் நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து அதான் 100K சீக்கிரம் அடிச்சிருச்சா, 200K ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் பரவாயில்ல. நான் அவகிட்ட சொல்லுவேன், 100K தான் வந்துருச்சு, 200K கண்டிப்பா வராது, அது டைம் ஆகும், விட்டுடி. நான் ரொம்ப யோசிப்பேன். எல்லாமே உங்களோட இதுதான். அடிக்க முடியாது நினைக்கிறேன். என் காலத்துல அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் இல்லமோ, நம்ம என்ன இவ்வளோ அடிச்சிட்டோம், 200K அடிக்க முடியாதா, நீ எதுக்கு ஃபீல் பண்ற, கண்டிப்பா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். எனக்கு ஆனா சத்தியமாவே நம்பிக்கை இல்லைங்க நான் அடிப்பேனா அப்படின்னு சொல்லி. முன்னாடி சொன்னோம்னா இன்ஸ்டாகிராம்ல கூட நாங்க இன்னும் 100K கூட அடிக்கல. அவர் படுத்துட்டு இருக்காரு, கீழே படுத்துட்டு இருக்கான். உடனே சத்தியமா சொல்றோம், நாங்க இன்னும் 100K கூட நாங்க இன்னும் இன்ஸ்டால அடிக்கல. ஸோ எப்பயே அடிச்சிருக்க வேண்டியது தான் நாங்க இன்ஸ்டால. அது என்ன தெரியல, நாங்க இன்னமும் அடிக்காமலே உட்காந்துட்டு இருக்கோம். 100K கண்டிப்பா இன்ஸ்டாலையும் வந்து அடிச்சா கண்டிப்பா எங்களுக்கு அதுவும் பெருசு தான் சொல்ல போனாக்கா. இன்ஸ்டாகிராம்ல அடிச்சாலுமே எங்களுக்கு வந்து அதுவும் எங்களுக்கு பெரிய விஷயம் தான். கண்டிப்பா அதுலயுமே சீக்கிரமா அடிச்சுவோம். இதை விட எங்களுக்கு வந்து 1 மில்லியன்லாம் அடிக்கணும்னு ஆசை இருக்கு. பெருசா ஆசைப்படுறோமா என்னன்னு தெரியல. ஆனா 1 மில்லியன்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்பெல்லாம் கிடையாது. எப்பவுமே ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடிச்சிடலாம். 1 மில்லியன் அடிக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க தான் சப்போர்ட் பண்ணுவோம். இது வந்து மேட்சா கூட ஆகல, ஆனா இப்ப பார்த்தா கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. இவனை பத்திலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம செம்ம கியூட்டு. வீட்டுல போய் சொல்லலாம். இவன் என்ன பண்ணுவான், இவனுக்கு எப்படி என்ன சாப்பாடு வாங்கியிருக்கேன், இவனுக்கு எப்படி எல்லாமே இவனை பத்தி டீட்டெயிலாம் நம்ம வந்து வீட்டுல போய் சொல்லலாம். ஓகேவா? உங்களுக்காகவே நாங்க வந்து இந்த வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம். மறக்காம எப்படி இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க, கேக்கு விஷ் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, செலிப்ரேட் பண்ணுங்க ஏன் பண்ணாம இருக்கீங்க, பண்ணுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ உங்களுக்காகவே நான் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் எங்க வீட்டுல பத்தி சென்டிமெண்டா பேசுனதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. ஆமா, அந்த மாதிரி எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ பேட் கமெண்ட் கூட அதிகமா போடல தானே அதுல. ஸோ ரொம்ப தேங்க்யூ இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுறதுக்கு. ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கீங்க நம்ம போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட் ஒன்று வந்திருக்கான், நம்ம தம்பி. ஸோ அவனை வந்து நம்ம இதுக்கப்புறம் பார்த்துக்க போறோம். அவங்க கூட போற டிராவலிங் எப்படி இருக்க போகுது அதெல்லாம் நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஓகே, நம்ம போலாம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம மீதி எல்லாம் பேசிக்கலாமா? ஓகே. ஆண்டி தங்கம், எங்க வந்தீங்க? வீட்டுக்கு போறீங்களா? யார் வீட்டுக்கு போறீங்க? குட்டி ஏஞ்சல் வீட்டுக்கு போறீங்களா? சாப்பிட்டீங்களா? கேக் சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு போலாமா? பிடிச்சிருக்கா எங்க வீடுலாம் சொல்றீங்களா? எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? வீடு சின்னதா நல்லா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி 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 தூங்கு. இதுக்கப்புறம் எங்க கூட தான் இருந்தாங்க, வேற வழி இல்ல. சரியா? போவாத. உன் போட்டோ கட்டுட்டா நீ எவ்வளவு அழகா இருக்குன்னு. அவர் பாருங்க எப்படி எட்டி எட்டி பாக்குறாரு. எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். மறக்காம பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் கொடுத்த கிஃப்ட்டு ஓகேவா? என்ன எக்கற அங்கே எட்டி பார்க்க விடுவோம். எட்டி பார்க்குறான்னு பார்க்கலாம். முடியெல்லாம் காத்துல எப்படி பறந்து வரேன். வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரோம். சேட்டை பையா, எதுக்கு சேட்டை பண்ற? தொல்லை பண்ண அவ்வளவுதான் உனக்கு. இங்க பாரு இங்க பாடுறா. டே ரொம்ப ஓவர். தூக்கிட்டு போய் எங்கேயா விட்டு வந்துடலாம். பேசுறானா? எங்க ஏறிட்டா பாரு. உங்களைய பார்த்தீங்களா இவனுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. என்ன பண்ற? இங்க பாரு. என்ன பண்றீங்க? தூங்குறீங்களா?
எட்டி பார்த்தா என்ன தெரியும்? இங்க வா, நான் தூக்கி காட்டுறேன், விழுந்துருவேன். என்ன தெரியும்? என்ன தெரியுது? ஐயா 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 மூஞ்சி. ஐயோ ஐயோ வளர்றாரு. ஐயோ உந்து போயிட்டாரே. வா, நான் போய் காட்டுறேன் அந்த பக்கம். இட்டு என்னடி வேடிக்கை பாக்குறாரு அவரு. ஏய் அச்சோ தாங்கோடிது. என்னைக்கிட்ட வேடிக்கை பாக்குறியா நீ? உனக்கு கூட தெரியுதா ரோடுலாம்? பாத்தீங்களா எப்படி விளையாண்டுட்டு இருக்காரு அவரு. டேய் இங்க வா, வெளில போ. டேய் இதுல இருக்கட்டும், எனக்கு நான் போட்டு ட்ரெஸ் குத்துது இல்ல. இது எப்படி ஜம்முன்னு வர இருக்குங்களா? யார் இது? யார் இது? யார் இது? யார் இது? எப்படி மடியில பொறுத்து தூங்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா இவன். இதெல்லாம் ஒரு பொழப்பு இவனுக்கு. டேய் போறேன் இவனுக்கு. கண்ணத்தோர உன்னை தட்டி வேற ஒரு ஆள் தூங்க வைப்பாங்களா? ஏண்டா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன பண்ற குட்டிய? ஏன்னா அவன் பாவம் சாப்பிடாம இருக்கான் போல. இவங்க அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அதனால தண்ணி மட்டும் இப்போதைக்கு வச்சோம். சாப்பாடு அது என்னது குட்டி? பெடிகிரியா வாங்கிட்டு இப்பதான் வந்தோம். கப்பு தண்ணிக்கு தனியா வச்சு தண்ணிக்கு அங்க இருக்கு. இவர் இங்க பாரு, இங்க பாருங்க தம்பிய. இப்போதைக்கு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஆல்ரெடி சர்லக்ஸ்லாம் வாங்கணும். இதோ ஷாம்பு இப்ப வாங்கிட்டு வந்தது, அதை நாங்க தான் ஓபன் பண்ணோம். எப்படி இருக்குன்னு பாக்க. இப்போ வந்து அவன் 40 நாள் குழந்தையா, அதனால அவனுக்கு வந்து சர்லக்ஸ் அது வந்து பெடிகிரியே எப்படி கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா, சுடு தண்ணி கொதிக்க வச்சோடனே பெடிகிரி போட்டோடனே ஒரு மாதிரி கொஞ்சம் நைஸா இருக்கும்ல, அந்த நாள். இது வந்து இது இவர் கப்பு. இதுக்கப்புறம் 2 தண்ணிக்கு ஒன்று சாப்பாட்டுக்கு. சாப்பாடு அங்கே ரெடி பண்ணி எங்க உன்னை இங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ற? இங்க பாரு, நீ வா. உனக்கு என்ன தூக்கம்? இங்க பாரு, என்ன தூக்கம்? மரியாதை கொடுக்க மாட்டியா நீ நம்ம ஃபேமிலிஸ்க்கு? எந்திரி ஏஞ்சு. ஏய் செம்ம டயர்ட். அவரு கார்ல எல்லாம் சூப்பரா வந்திருந்தாரா, அதனால இவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு போல. ஏன் இங்க பாரு, இதான் உன் வீடு. பிடிச்சிருக்கா? டேய் தம்பி, அவரு ரொம்ப டயர்ட்ல இருக்கிறாருல, பத்துட்டாரு. குட்டி ஏஞ்சல் ஃபைனல் முடிச்சிட்டு போயிடு. அதுக்குள்ளே வா. ஆமா, வேற என்ன பண்ண போறேன்? தம்பிக்கு சாப்பாடு மட்டும் போட்டு வந்துடலாம். சரி, சாப்பாடு போட்டு நீ பேசிக்கிட்டே இரு. இதை வந்துடுற கப்பில் ஓகே. நிறைய பேருக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நான் கிளியர் பண்ண போறேன். பாக்குறாரு. அவரு சாப்பாடு போடுறோம்ல, அதனால பாக்குறாரு. சாப்பாடுன்னே பாக்குறேன். அந்த முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ என்னன்னா பாத்தீங்கன்னா, அதான் அப்ப நீங்க வச்சிருந்தீங்களா டாமி, அது எங்க அப்படின்னு நீங்க நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான ஒரு ரீப்ளே தான் இது. டாமி எங்க அப்படின்னு நிறைய பேருக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். ஸோ அவங்க வந்து வாங்கி கொடுக்கும் போது நீங்க ஆல்ரெடி ஒரு வீடியோல பாத்திருப்பீங்க. அது எங்க வீடு கிடையாது. அப்ப வந்து எங்க வீட்டுல வந்து அக்செப்டட் நோ. அதனால வந்து அது நாங்க வேற ஒருத்தவங்க வீட்டுல அப்போ ஸ்டேல இருந்தோமா, அப்ப இவங்க எனக்கு கிஃப்டா கொடுத்ததுதான் டாமி. அந்த வீட்லயே அவன் ரொம்ப வளர்ற வரைக்கும் அங்கேயேதான் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க வீடு காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டுல பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா அவருக்கு அங்க வந்து செட் ஆகல. ஹவுஸ் ஓனர் வேற இருந்தாங்களா, சோ அவங்க வீட்லயும் ஆல்ரெடி டாக் இருந்தா அவன் வந்து எல்லாருமே குலைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், மறுபடியும் அவங்க வீட்லயே கொஞ்ச நாள் விட்டோம்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எங்க வீட்டுல விட்டோம். அதான் எங்க வீட்டுனா அம்மா வீட்டுல விட்டோம். மறுபடியுமே இந்த வீட்டுக்கு வரும்போது, இந்த வீட்டுக்கு வந்து 1.5 வருஷம் ஆகுது. இந்த வீட்டுல வரும்போது அவனை நிறைய பிக்ஸ் எல்லாம் எடுத்திருப்பேன். அவனுக்கு இந்த வீடு செட்டே ஆகலைங்க, ரொம்ப ஹீட்டு. அப்ப வந்து ஏசி கூட கிடையாது இந்த வீட்டுல, அந்த அளவுக்கு அவன் ரொம்ப இது. அதே மாதிரி டாமி வந்து ரொம்ப வளரான், அவன் வந்து கொம்பேரியன் அந்த இதுல வர்றது இல்லையா, அதனால அவன் ரொம்ப வளர்ந்துட்டான்ல. பக்கத்துல இருக்க பசங்க நம்மள அவனுக்கு நல்லா தெரியுது, பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து அவன் கடிக்க ஆரம்பிச்சுட்டான். சோ அதனால வந்து அவங்க அப்ப நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல இருந்தோம் இல்லையா, அவங்க வீட்டுல இருந்தா அமைதியா இருக்கும். அவங்க வீட்டுல கூட என்ன சொல்றது மாடி வீடு, ஆனா அங்க வந்து அவரு ரொம்ப சைலண்டா இருக்காரு. அவங்க சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி அந்த மாதிரி. ஏன்னா வந்து நம்மளுக்குன்ட்டு ஒரு வீடு இருக்கும் போதுதான் இதை வாங்கணும் குட்டி. இதுக்கப்புறம் நம்ம வாங்கவே கூடாது. ஏன்னா அவன் நம்ம கிட்ட பாரு அவ்வளவு க்ளோஸா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிறகுதான் நாங்க என்ன பண்ணோம்னா, அதே மாதிரி நாங்க சாப்பாடு வச்சா கூட சாப்பிட மாட்டேன்னுச்சு. அந்த அளவுக்கு சாப்பிட அப்படியே ஏக்கத்திலே இருக்கானா. சோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தான் அவனை வந்து நாங்க திருப்பி அவங்க வீட்டிலேயே வந்து விட்டுட்டோம். அவங்க வந்து நாங்களே அவனை பாத்துக்கிறோம், ஏன்னா அவன் இங்கே இருந்துட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். சோ எப்பனா போனா கண்டிப்பா காட்டுறேன். அவங்க வீட்லயே நாங்க விட்டாச்சு. சோ வந்து இவன் நம்மளுக்கு வந்து அவ்வளோ வந்து வளர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டாகிஸ்லாம் எனக்கு ரொம்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த கடையில அது இல்லாதனால நான் அப்போதைக்கு தற்சமத்துக்கு அது வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்தேன். சோ இதுவுமே அப்புறம் எனக்கு வந்து இவனதான் பிடிக்கும், சுட்சு இவனதான் பிடிக்குமா. ஆனா எனக்கு வந்து அப்போ இவங்க வந்து அதை எனக்கு கிஃப்ட் பண்ணல, இப்ப பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப தேங்க்யூ. தெரியல எப்படின்னு, ஆனா சேட்டை ரொம்ப இருக்கு அது வேணா சொல்லுவேன். ஏன்னா கார்ல வந்த உடனே அவர் ரொம்ப சேட்டை. நான் என்னன்னா அவரு வெளியே காட்டணுமா, அதை ஏறி நேரிட்டு இருக்காரு அந்த கண்ணாடி வழியா. சோ எனக்கு கிஃப்ட் பிடிச்சிருந்தது. இது வந்து எங்களுக்கு 200K செலிப்ரேஷன் பண்ண மாதிரி இல்லை, ஏதோ பர்த்டே அப்படின்ற மாதிரி எனக்கு போச்சு. ஆனா எனக்கு 100K கூட நான் அப்படியே கேக் மட்டும் வெட்டினேன்னா 200K எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டேவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். ஸோ எங்களால முடிஞ்ச ஒரு வீடியோ. ஸோ சீக்கிரமா நம்ம 300K 400K அப்படி சொல்லிட்டே போய் 1 மில்லியனுக்கு ஒரு பெரிய பிக் சர்ப்ரைஸ் இருக்கு. ஆனா அது இப்போதைக்கு நடக்காது அப்படின்றது தெரியும், ஆனா நடக்கும் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள். சோ அதுக்கு உங்க சப்போர்ட் மெயினா எனக்கு வேணும். ஓகேவா? கேட்கவே இல்லையா எப்படி இருந்துச்சுன்ற கேட்கறதுக்குள்ள நீயே சொல்லிட்டு எல்லாத்தையும். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொல்றேன்னா நான் வந்து வேற வாங்குற ஒரு பிளான்ல தான் இருந்தேன். என்னன்னாக்கா வந்து இவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வந்து உண்மையிலுமே நான் வந்து கோல்டு தான் வாங்கலான்னு ஒரு பிளான்ல இருந்தேன். ஸோ சொல்லிக்கலான்னு தான் சொல்றேன். கோல்டு ஒரு பிளான்ல இருந்தேன். ஸோ ஆனா வந்து இவளுக்கு வந்து இல்ல என்னன்னா இவங்க எனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. எப்பனா ஒரு 4 நாள் முன்னாடி ரிங்கு வேணுமா அப்படின்னு கேட்டேன். நான் தான் ஆல்ரெடி 3 ரிங்கு போட்டிருக்கேனே எதுக்கு அப்படின்னு. எதுக்கு கேக்குறாங்கன்னு தெரியல. சரி உன்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்புறம் போயிட்டு இவரை சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களோட போட்டோஸ் நான் இப்பதான் எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சுட்சுவே என்னன்னா இவன் என்ன சொல்றது, இது அம்மா கூட இருந்து இவங்க வந்து வந்தாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் நான் சைட்ல ஆட் பண்றேன், காட்டுறேன். வாட்ஸ்அப்ல இருக்கா? டெலிட் பண்ணிட்டியா? இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அவங்க அம்மா கூட வந்து பால் குடிச்சிட்டு இருக்காங்க. 4 குட்டி இருந்ததா, அதுல ஒரு குட்டி நான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. ஓகே நாங்க வந்து என்ன பேரு வைக்கல, குட்டி பசங்க எல்லாருமே பேர் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. மில்கின்றானுங்க, ரோசின்றானுங்க, பிங்கின்னானுங்க. இவ வந்து பிங்கினா, ஆனா இவளுக்கு வந்து லட்டுன்னு பேர் வைக்க சொன்னா. நான் லட்டுன்னு தான் கூடு. இந்த மாதிரி நிறைய ஒரு பேரா சொல்லிட்டு இருந்தானுங்க. வந்த உடனே அக்கா 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 பேர் வைக்கா அப்படி வைக்கா அப்படி. நான் என்ன சொன்னேன், லட்டு வைக்கலாம். ஆனா வந்து பேர் வந்து சொன்னேன் நான் வேற எதுவும். ஆனா வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டோம். சோ எங்களோட தம்பிக்கு பேர் வந்து நாங்க ரிவல் பண்ண போறோம். என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க. நீங்களும் வந்து முடிஞ்சா நிறைய நேம்லாம் வந்து சொல்லுங்க. இந்த பேர் வைங்க, அந்த பேர் வைங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா சொல்றோம். சோ மெயினா வந்து இது வந்து சொல்லல என்ன நேம் அப்படின்றது சொல்லுங்க. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே
டாடா, பை பாய். பாய்.